ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் கிராஃப்ட் கேமிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேம் சர்வைவல் எஸ்எம்பியோட பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு ட்ரெய்லர் ஒன்று போட்டிருக்கோம், அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அது இந்த சர்வரை பற்றி என்ன இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பேன், அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளேயரில் நம்ம கூட சார்லஸ் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்கார். அது வேறு யாரும் இல்லை, என் அண்ணன் தான். ஸோ நீங்கள் இனிமேல் பார்க்கக்கூடிய வீடியோஸில் அதுக்கிட்டே வருவான். ஸோ அவனோட சேனலோட லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன், அவனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவன் புதுசாக சர்வருக்குள்ள வந்திருக்கனால அவனுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். பட் நெட்லாக் இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக தான் போகுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நெட்லாக் வந்து பெட்டர் பிளேயர்ஸ் மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த சர்வரில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து உங்களுக்கு என்ன டவுட்டோ அதை நீங்கள் கேட்டு சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்டில் எஸ்என் கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சர்வரோட ஐபி சென்ட் பண்ணுறேன். சரி, ஓகே, இப்போ வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் இப்போ புதுசாக நிறைய பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் இந்த சர்வருக்கு வந்துருக்கோம். அதுவும் இல்லாமல் சர்வர் கிரியேட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினச்சி பார்த்தா 3 நாள் தான் இருக்குது. இதுதான் 3ஆவது நாள். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு நமக்கான ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அங்கே ஒரு வீடை கட்டணும். பார்த்தா நைட்டாக இந்த மாதிரி சாக வேண்டியதான். 3 எபிசோட்லேயே 3 நாள் தான் சுற்று போயிட்டு சீக்கிரம் ஏதாவது ஒரு பேச நமக்கு நல்லதான் இருக்கு. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தோம், அந்த மீட்டிங் மாதிரி ஒன்று ஏரியா மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இப்போ போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு தான் போய் அந்த இடத்த காட்ட போகிறேன். போன வீடியோலேயே அதை காட்டியிருப்பேன், இருந்தாலும் இப்போ போய் பார்ப்போம். புது அலைன்ஸ்லாம் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் போய் உங்களுக்கு ஒரு அலைன்ஸை போய் காட்டுறேன். அலைன்ஸாக பாருங்கள், இப்போ இங்கே மாதிரி சேர் மாதிரி போட்டுருங்களா, இந்த சேரில் போய் பெட்ராக இருந்தால் அப்படி கிளிக் பண்ணால் போய் உட்காந்துருக்கோம். எப்படி பெட்லாம் நான் உட்காந்துறீங்க ஆடா, இங்கே மட்டும் உட்காருது. உட்காந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த தான் அடான், இதுக்கு பேர் வந்து சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடானும் சூப்பராக தான் இருக்கும். இந்த மாதிரி இப்படி போய் உட்காந்துக்கலாம் ஜாலியாக. ஸோ இப்படி உட்காந்துக்கிட்டே மீட்டிங் நடக்கும்போது மீட்டிங்கை கவனிக்கிற மாதிரி. ஸோ நிறைய பிளேயர்ஸு இப்போ தான் ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த சர்வரில் ஜாயின் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் அண்ணன் வெளியே போயிட்டான், அவனுக்கு நாளைக்கு எக்ஸாம். ஸோ இனிமேல் நான் தான் இந்த சர்வரில் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். இப்போ நம்ம பிளேயர்ஸ் ஆல்ரெடி இந்த வேர்ல்டில் கட்டி வச்சுருக்கிற பில்டை தான் போய் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி சோறு முக்கியம். சோறை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், அப்போ தான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இதுவே ஃபுட்டு 10 மாதிரி எனக்கு தெரில. பட் போகிற உள்ள ஏதாவது ஆடு மாடு கிடச்சுன்னா போட்டு தள்ளிட வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஸோ கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபுட்டு எடுத்து சாப்பிட போக வேண்டியது தான். நாய்க்குட்டி இந்த 1.21 நாய்ஸுக்கு வந்து விதவிதமாக கலர்லாம் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, ப்ரௌனு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் பயம்ஸில் போகும்போது டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் வந்துருக்கும். பட் ஆனால் இதை இப்போதைக்கு டேம் பண்ண முடியாது போல், ஏன்னா என்கிட்ட ஃபோனு சுத்தமாக இல்லை. ஸோ நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செஞ்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஒரு பெட்டை செஞ்சிடணும், ஏன்னா நைட் டைம் பிளேஸ் இல்லை அப்படின்னா ஜாம்பிகிட்ட அடி வாங்கி நம்மளால் சாக முடியாது. ஸோ பெட்டை ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோன்னு சொல்லி உள்ளே வந்தேன், பார்த்தா பேம்புவாக நிறைய வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேயர் இருப்பாங்க, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். பாரா நிறைய வீட்டெலாம் வச்சுருப்பாங்க போல். இந்த மாதிரி நம்மளும் ஒரு வீட் ஃபார்ம் கட்டணுங்க சீக்கிரம், அப்போ தான் ஃபுட்டு தேவை தீரும் நமக்கு. இல்லைன்னா அவ்வளோதான், ஹங்கர்லேயே சாக வேண்டியதான். நிறைய பேம்பு வச்சுருக்காங்க, எப்படின்னு ஜங்கலில் ஈஸியாக கிடச்சிருக்கும். பட் உட்காந்து அதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். ஏதாவது ஒரு பிளேயரோட வீடு எப்படியும் கண்டிப்பாக இருக்கும். இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்களா மேலே நெதர் போர்ட்டல் தெரியுதா, கண்டிப்பாக அங்கே யாரோ இருப்பாங்க. சரி போய் பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, ஸ்னோ கோலம்லாம் இறக்கி விட்ருக்காங்க. ஸ்னோ கோலம் வச்சு சவாலை இது பண்ணிக்கலாம். அந்த அது பேர் என்னது, ஐஸு, ஆமாம், ஸ்னோ பால். அது நல்லாயிருக்குங்க விளையாடுறதுக்கு. அது வந்து பிவிபிலலாம் நிறைய யூஸ் ஆகும் அந்த மாதிரி இது. வாங்க அப்படியே மேலே ஏறி பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில்.
அங்கே பாருங்கள் மாஃபார்ம்லாம் கட்டிட்டாங்க. அது முன்னாடி 3 நாளில் மாஃபார்ம்லாம் கட்டிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு எது இருக்குது போல். வாங்க போய் பார்ப்போம் என்ன ஏது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். போய் பாருங்கள் ஏணிப்படிலாம் முடிச்சிருக்காங்க. சரி ஏற வேண்டியதான். எங்கடா அவளையே காணோம். ஓய் இந்த சர்வர் லாக்னாலேயே பாதி நேரம் இதாகுதுங்க. பிளாக்ஸ் எதுவும் ப்ளேஸ் பண்ண முடியல. ஏன் பாருங்கள் கீழே வேறு ஒரு வழி போகுது. கீழே எப்படி மைனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்களா கீழே மைன் வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே தண்ணியெல்லாம் போய்கிட்டு இருக்கு. பட் இதை நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஸோ இது அடுத்த பிளேயரோட வீடு. நம்ம எதுவும் உடைக்கவும் வேணாம். சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் மட்டும் உங்களுக்கு பண்ணி மட்டும் காட்டுறேன் என்ன இருக்குன்ட்டு. அங்கே மேலே ஏறி பார்ப்போம் அப்படி என்ன இருக்குன்ட்டு. ஏங்க பாருங்க சூப்பராக இருக்குது வீடு. இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லை கட்டி முடிச்சிட்டாங்களான்னு தெரில. பாருங்கள் 3வது நாளே எச்ஆர்மெண்ட் டேபிள் ஃபுல் செட்டப்போட வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு அடான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல மாட்டேன். அது சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன் கடைசியில். பாருங்கள் நெதர் போட்டெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க அது முன்னாடியும். ஆனால் இப்போதைக்குலாம் நெதரில் போகிற அளவுக்குலாம் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ தான் அயன் பிக்காக்ஸே வச்சு சுற்றுறேன் பார்த்தீங்களா. சரி வாங்க வீட்டை விட்டு கீழே இறங்கிற வேண்டியதான். கீழே தண்ணி இருக்கா? தண்ணி இருக்குங்க. குதிரா கைப்பிளே. என்ன எஸ்பியா குறையில? ஏய் நெட்லாகா சூப்பர். இப்போ பாரு ஆட பாவி எப்போ குதிச்சது எப்போ வருது பாருங்கள். பாருங்கள் நெட்லாக. அந்த இதில் எனக்கு தாங்க நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. வீடியோ எடுக்கிறனால எனக்கு வேறு லேக் ஆகுது ஃபோனு. அதனால் நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது. இந்த வீட்டில் என்ன இருக்குன்னு ஏறி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு இருக்கேன். ஏறி போய் பார்க்க வேண்டியதான் என்ன இருக்குன்னு. அங்கே பாருங்கள் முன்னாடி தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. இருங்க நான் அங்கிட்டு போய் உங்களுக்கு கரெக்டாக காட்டுறேன். ஓய் ஐயோ அடுத்தவங்க வீட்டில் வந்து பிளாக்லாம் ப்ளேஸ் பண்ணுறோம். பரவாயில்ல போகிறப்ப எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்கலாம் மாஃபார்மு. எனக்கு தெரிஞ்சு மாஃபார்ம்னா எல்லா மாஃபும் வர மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் கீழே வீடு இருக்குது. பட்டு அது வரைக்கும் போகிறதுக்கு எந்த பிளாக் ஒன்றுமே இல்லை. சரி நம்ம போட்ட பிளாக்கை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஏன்னா இது அடுத்தவங்களோட வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமல் வந்திருக்கோம். ஸோ பிளாக்லாம் போகிறது தப்புங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே சர்வர் விட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்க. ஆனால் நம்ம சர்வருக்கு புதுசு எமரல்டா ஆடா பாவி. இதுவும் பக்கு தாங்க. இந்த நெட் பக்கில் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளாக் அப்படி உடச்சிங்கன்னு வைங்களேன். அதுக்கு பின்னாடி டைமண்ட் பிளாக் அந்த மாதிரி இருக்கிற மாதிரிலாம் ஒரு சில நேரத்தில் காட்டுச்சு. அதெல்லாம் நான் ரெக்கார்டு எடுக்கல மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா கண்ணு முன்னாடி எமரால்டு வந்த மாதிரி இருந்துச்சா எவ்வளோ ஜாலியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது எமரால்டு கிடைக்காது ரேருங்க. அது வந்து எப்படி சொல்கிறது ஐஸ் பீக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மவுண்டனில் தான் இருக்கும். சரி வாங்க அப்படியே போக வேண்டியதான். அடுத்த பிளேயரோட வீடை காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேயரோட வீட்டுக்கு போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா பிளாக்லாம் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எதை முட்டை முடியாது எனக்கு மேம் பிளாக்காக போய் பார்ப்போம். ஆமாங்க மேம் பிளாக்கே தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு சில இடத்துல ட்ரெஷர் மாதிரி அந்த செஸ்ட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா மேப்பு அந்த மாதிரிலாம் ஒரு சில நேரத்தில் இருக்கும். பட் என் மேப்பு தான் ஒன்றுமே கிடைக்காது. ஸோ போன இதுலேயே இந்த சைட்லாம் போயிருக்கேன் நினைக்கிறேன். நான் அந்த கேவில் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போகலாட்டியுமே நைட் ஆகிடுச்சுங்க. போன தடவை இந்த மாதிரி தான் ஸ்பைட்ரு அடி வாங்கி 3-4 தடவை அடி வாங்கலாம். அந்த ஸ்பைட்ரு வரல டக்குனு ஓட வேண்டியதான். ஓடி ஏன்னா அவ்வளோதான். போன தடவை எப்படி சுத்தம் நம்ம வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இருங்க நான் ஃபஸ்ட்டு பெட்டை போட்டு படுத்து தூங்கிடுறேன். இதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் தாங்க முடியாது. இந்த சர்வரில் 1 man ஸ்லீப் அப்படின்னு சொல்லினா ஒரு விளையாண்டுருக்கு. அதாவது இப்போ சர்வரில் 4-5 பேர் விளையாடுறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் நெதரில் இருப்பாங்க, மைனிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பிளேயர் படுத்து தூங்கினாலே போதும். பாருங்கள் இருந்துகிட்டே ஓடிடுறேன் என்னையாச்சு ஓடுற கைக்குள்ளே. பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக வந்தப்போ ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டில் 2 வீடு தான் இருந்துச்சு. ஆனால் அதை மட்டும் அப்படியே பிளேயர்ஸ் வந்துருப்பாங்க நினச்சி அதே மாதிரி வந்துட்டாங்க. அந்த வில்லேஜில் ஒன்றுமே இல்லை. ஸோ இது நான் கரெக்டாக விரும்பல இப்போதைக்கு. வாங்க அப்படியே நேராக போக வேண்டியதான். இப்போ நம்ம பேஸு ஏதோ ஒரு நல்ல ஒரு இடத்த கண்டுபிடிக்கலாம். அதாவது பிளெயின்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு பயம். அந்த மாதிரி பயமாக இருந்துச்சுன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு ஃப்ளாட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த இடத்த தேடி ஓட வேண்டியதுதான். அந்த பையனை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நான் கட்டணும் பாதியாக கட்டுறதை விட பிளைன்ஸில் கட்டுறது ரொம்ப பெட்டர் பெட்டர். அதெல்லாம் நமக்கு இருக்கும் டெசர்ட்டில். அப்படியே போக வேண்டியதான் ஆகிட்டாச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு நெதர் போர்ட்டல் ஒன்று தெரிஞ்சிச்சு. அது கண்டிப்பாக ரூயின் போர்ட்டலாக தான் இருக்குன்னு நினச்சி வந்தேன். மறுபடியும் நெட்டு பக்கா பரவாயில்ல. எனக்கு தான் நெட்டு கிடைக்க மாட்டேங்குது. பட் சர்வரில் நல்லா தான் கிடச்சிருக்கு. இன்னொரு தடவையும் சொல்கிறேன் சர்வர் நல்லா தான் இருக்குது. நீங்களே என் கூட சேர்ந்து விளாட்னு நினச்சிங்கன்னா என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கார்டில் லிங்க் கொடுக்குறேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க.
பார்த்தாலே தெரியுது அது ரூயின் போட்டுருதான். சரி இது என்னடா கேவும் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அங்கே பாருங்கள் பெட்டெல்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இங்கே ஏதாவது ஒரு பிளேயர் இருப்பாங்க. நான் ஃபஸ்ட் டைம் இப்படி தான். இங்கே நிறைய மாம்பு இருக்குங்க. 10-15 மாடுக்கு மேலே இருக்கும் போல். ஒரு மாடு அடித்தா 2 ஃபுட்டுன்னு வச்சாலும் கூட இத்தனை நிறைய மாடு இருக்குது. அதெல்லாம் அடித்து முடிக்கணுமே நைட் ஆயிடுச்சு. நைட் நம்ம சர்வே பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நம்ம அதிலே ஃபஸ்ட்டு படுத்து தூங்கிடுவோம். ஏன்னா சாமிக்கிட்ட அடி வாங்கி சாகிறத விட படுத்து தூங்குறதே மேல். பாருங்க மறுபடியும் ஸ்பான் ஆகிட்டு இருக்கு. அதையும் போட்டு தள்ள வேண்டியதான். இங்கே பாருங்கங்க, இவ்வளோ நேரம் அடித்ததுக்கு 26 போர் ஸ்டாப்பு, 27 பீஃபு, அந்த மாதிரி நான் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். அங்கே பாருங்க 22 ஆட்டுக்கறி. இதுவே இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு போதும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவே கொஞ்சம் நாள் தாங்கும். எப்படியும் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலே 5 பார் காலெலாம் போயிடும். அப்படியே முன்னாடி பிளெயின்ஸ் பயமுக்கு வந்தேன். ஸோ இந்த பிளெயின்ஸ் பயமில் நமக்கு ஏதாவது ஒரு பிளெயினான இடம் கிடச்சின்னா அங்கே ஒரு டேராவை போட வேண்டியதான். ஓடுறான் மண்டையிலே சாப்பிட்டு நல்ல அடி. சரி வாங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். இந்த பயமே நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிளெயின்ஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது பார்ப்போம். அங்கே வந்து அங்கே பாருங்க, அங்கே இன்னொரு ரூயின் போர்ட்டல் இருக்குது. கண்டிப்பாக யாரும் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டாங்க நம்புகிறேன். பட்டு இருந்தாலும் போய் பார்ப்போமே என்ன இருக்குன்னு அப்படின்ட்டு நாங்கள் போய் பார்க்க வேண்டியதான். யாரும் வரலன்னு தான் நினைக்கிறேன். போய் அங்கே இருக்கிற செஸ்ட்டில் போய் பார்ப்போம் வாங்க. இந்த இடமே நல்லா தான் இருக்குது. பட் நான் இங்கே வீடு கட்டலாமா வேணாமான்னு யோசிக்கலான்னு இருக்கேன். செஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க ஒரே ஒரு அப்சர்வேஷன் தான் வச்சுருக்காங்க. சரி இருங்க, இந்த போர்ட்டலை இப்போதைக்கு பில்டு பண்ண முடியாது. ஸோ நான் அடுத்த வீடியோவில் இந்த போர்ட்டலை பில்டு பண்ணி அப்பையிலேருந்து உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடமே நல்லா தான் வச்சுருக்கு. அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன மலர் பற்றியா அதை மட்டும் இது கிளியர் பண்ணிட வேண்டியதான். ஸோ கைஸ் இங்கே ஏதாவது வீடியோ முடிச்சுக்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சர்வரோட லிங்க்கை நானே அனுப்புகிறேன். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு நிறைய மோட்டிவேஷனாக இருக்கும். ஒன் சப்ஸ்கிரைப் ஒன் மோட்டிவேஷன். ஸோ அடுத்த வீடியோ சீக்கிரம் போட்டுருவேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஸோ பாய்.